ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவ தேர்வு பிப்ரவரி 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் முதல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். எல் வடிவ அட்டையின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு எல் வடிவ அட்டை கொடுத்துருக்காங்க. இதோடைய சுற்றளவையும் பரப்பளவையும் கேட்டிருக்காங்க. சுற்றளவு அப்படின்னா எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் அதை சுற்றியுள்ள அளவுகள் தான் சுற்றளவு. இதில் சுற்றியுள்ள அளவுகள் என்னெல்லாம் இருக்குது? 28 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 28 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 7 இருக்குது. இந்த அளவு நமக்கு கொடுக்கலை, ஆனால் இந்த அளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த 28 மொத்த அளவில் இருந்து இந்த அளவு 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் உள்ள அளவு கிடச்சிரும். அப்போது 28 மைனஸ் 7 ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கம் 21 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் மொத்த அளவு 22லேருந்து இந்த 7 கழித்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் 21 சென்டிமீட்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த 21, இந்த பக்கம் உள்ள 21, இந்த 7, இந்த எல்லா சுற்றியுள்ள அளவுகளையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு சுற்றளவு கிடச்சிரும். இதை மொதல் கூட்டுவோமா? ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு இந்த 28 ப்ளஸ் 28 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த பக்கம் இருக்க 28 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 28 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த இதில் இருக்கிற 7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த அளவு நம்ம கண்டுபிடிச்சோமா 21 சென்டிமீட்டர்னு, அதையும் எழுதிக்கணும். இங்கே இடம் இல்லை, நான் கீழே எழுதிக்கிறதேன். ப்ளஸ் 21 சென்டிமீட்டர். இந்த பக்கம் உள்ள அளவு நம்ம கண்டுபிடிச்சோம் 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த பக்கம் உள்ள அளவு 7 சென்டிமீட்டர். இந்த எல்லாத்தையுமே நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு சுற்றளவு கிடச்சிரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கூட்டுவோம் இது எல்லாத்தையும். இப்போ ஃபஸ்ட்டு 28 ப்ளஸ் 28 ப்ளஸ் 7 ப்ளஸ் 21 ப்ளஸ் 21 ப்ளஸ் 7. இங்கே இடம் இல்லை, ஸோ நான் கூட்டி ஆன்சரை இங்கே எழுதுகிறேன். இந்த 7ஐயும் 1ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9, 9ஐயும் 7ஐயும் கூட்டினா 16, 16ஐயும் 8ஐயும் கூட்டினா 24, 24ஐயும் 8ஐயும் கூட்டினா 32, 32க்கு 2, மிச்சம் 3 அங்கே மேலே போட்டுக்கோங்க. 3 2ஐயும் கூட்டினா 5, 5 2 7, 7 2ஐயும் கூட்டினா 9, 9 2ஐயும் கூட்டினா 11. அப்போது 112 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு சுற்றளவு. இதில் நம்ம சுற்றளவு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பரப்பளவு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.